அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, புளிய மரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நம்ம நாட்டு மரம், இந்த ரோடுக்கு 2 பக்கம் இருந்துச்சு இல்லைங்களா, நாட்டு மரங்கள். அது முந்தைய காலத்தில் நிறையா இருந்தது. உள்பகுதிகள்லையுமே நிறையா இருந்தது. அதோடைய வளர்ச்சி நல்லா இருந்தது. அது ரொம்ப திடமான ஒரு மரமாக இருந்தது. அந்த மரத்தில் வரக்கூடிய பூக்களும் அதிலிருந்து வரக்கூடிய காய்களும் எந்த பூச்சியாலையும் தொட முடியாத மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுங்க. அதனால் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஒட்டு செடிகள் வந்ததுக்கப்புறம், இந்த உரிகம் அப்படிங்கலாம் நிறையா ஒட்டு செடி வந்துருச்சு இல்லைங்களா, வந்ததுக்கப்புறம் பார்த்தா 3 வருடமாச்சு, 4, 5 வருடமாச்சு, 7 வருஷமாச்சு, இன்னும் பூக்களை காய்க்கலை அப்படின்னு ஒரு செய்தி. 2வது, வந்த பூ காயாக மாற மாட்டேங்குது. அப்படி காயாக மாறினது நிறைய ஓட்டை விழுந்து, அதாவது காய் துளைப்பான் போய் நமக்கு சரியாக விளைச்சல் கிடைக்காத ஒரு அமைப்பு. இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். புளிய மரம் வச்சுருக்கவங்க தயவுசெய்து ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் அதிகமான தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்னு பார்த்துக்கங்க. தண்ணி தேங்காமல் பார்த்துக்கங்க. 2வது, அதுக்கு பொதுவாக புளிய மரத்துக்கு கீழே தான் மாடு கட்டுவோம், சரிங்களா? இந்த மாடோட சாணம், கோமியம் நிறைய குமிஞ்சிருக்க மாதிரி பார்க்கக்கூடாது. அப்படி இருக்க என்ன ஆகும்னா, ஒரு அளவுக்கு நல்லா இருக்குங்க. அளவுக்கு மீறி போகிறப்ப அந்த மரம் தன்னோட செயல்பாட்டை இழந்துடும். அதெல்லாம் தினசரி எடுத்து அப்புறப்படுத்திடலாம். முக்கியமாக சாணமும் சரி, கோமியமும் சரி. இது 2வது. 3வது, எந்த மரமாக இருந்தாலும் மரத்தோட உடம்புல கருப்பு இருக்கா அப்படி பாருங்கள். தண்டில் கருப்பாக இருக்கா, கிளை கருப்பாக இருக்கா அப்படி பாருங்கள். இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை இல்லை தனியாரில் போய் சூடோமோனாஸ்னு ஒரு திரவம் இருக்கும், சரிங்களா? 100 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அல்லது 2 கிலோ, 1 லிட்டர் அல்லது 2 கிலோ கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்துட்டு மரத்தோட உடம்பு தண்டில் படுற மாதிரி தெளிச்சிடணும். முதல் காரியம். மழைக்காலம் முடிஞ்சோடனே, மழை பெஞ்சு முடிகிறப்ப தென்மேற்கு பருவமழையோ வடகிழக்கு பருவமழையோ முடிஞ்சோடனே தெளிச்சுக்கணும். இது முதல் காரியம். 2வது காரியம், மரத்தில் பக்கத்தில் தண்ணி தேங்குற மாதிரி அமைப்பு இருக்குன்னா, மரத்தோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மண்வெட்டியில் ஒரு குத்தி ஒரு 100 லிட்டரு தண்ணியில் இதே மாதிரி 1 லிட்ரு அல்லது 2 கிலோ கலந்துட்டு 4 பக்கமும் பிரித்து ஊற்றி விட்டுறணும். ஏதாவது ஒரு நேரத்தில் மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே. 2வது. 3வது, பக்கத்தில், அதாவது 200 லிட்டரு தண்ணியில் 20 கிலோ அளவுள்ள எருக்கு இலை, பூ, தண்டு, காயின்னு பிச்சு உள்ளே போட்டு ஊற வச்சுக்கணும். அந்த ஊற வச்ச தண்ணீரோட குறைந்தபட்சம் இன்னொரு ட்ரம்மில் 200 லிட்டர் தண்ணியில் 15 லிட்டர் கோமியம், 15 லிட்டர் மீனமிலம், 2 லிட்டர் விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் கலந்து வச்சிடுறோம், சரிங்களா? 1 வாரம். இந்த 1 வாரம் கழித்து தினசரி நம்ம கலக்கி விடலாம். இந்த திரவத்தை நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம ஏற்கனவே 200 லிட்டரு எருக்கு இலை கரைசல் தண்ணீர் வச்சுருக்கோம், சரிங்களா? இன்னொரு நம்ம ஒரு 200 லிட்ரு ட்ரம்மில் 160 லிட்டரு தண்ணியோ 180 லிட்டரு தண்ணியோட நம்ம ஏற்கனவே இந்த விளக்கெண்ணெய் கலந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணீரும் அந்த எருக்கு இலை கரைசல் தண்ணீரும் 2ம் கலந்து நம்ம புளிய மரங்களில் தெளிக்கலாம். இது குறைந்த விலை செலவில் நம்ம செய்யக்கூடியது. இப்போ இந்த ஆமணக்கு எண்ணெய் தெளிக்கிறதுனால என்ன ஆகும்னா, காய் துளைப்பான் கட்டுப்படும். மற்ற பொருள்கள் இருக்கிறப்ப இரவு நேரத்தில் நமக்கு வெப்பநிலை குறைந்து பூ காயாக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம எருக்கு இலை கரைசல் பூ போரான் சத்து கிடைத்து, மெக்னீசியம் சத்து கிடைத்து சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த முயற்சியை செஞ்சு பாருங்கள், மிகவும் நல்லா இருக்கும், சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.